இன்னைக்கு என்ன பாட்டு போட்டியா? என்ன திரும்ப சொன்னீங்களே பாட்டு பாடுவோம் என்னன்ட்டு, அதான். பாட்டு போட்டியா? வேணாப்பா. நேற்றே ஒரு கனவுல வந்து இந்த உச்சி குடிமை ஒரு பாட்டு பாடுறேன்னு பாரு, முடிவு பண்ணிட்டேன். பாட்டு போட்டியே இனிமேல் வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா ஒரு காமெடி மாதிரி ஏதாச்சும் பேசுவோம். ஏண்டா நான் என்ன அவ்வளவு மோசமாவா பாடுனேன்? மோசமான ஒண்ணு பாடலமா, நீங்க படு மோசமா பாடுனீங்க. தயவு செய்து கேட்கிறேன், பாட்டுனா வேணாமா. உங்களுக்கு என்னைக்கு குரல் சரியா வருதோ அன்னைக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படியா? அவ்வளோ மோசமாக பாடினா வேணாம் வேணாம். அப்போ பாட்டு போட்டியே வேணாம். நமக்கு எதுக்கு வீணாவில் விஷப்பறிச்ச? சாதாரணமாக காமெடியே ஏதாச்சும் சொல்லுவோம். சரி சரி, அதை தான் நானும் சொல்கிறேன். சரி, நானே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். சரி, நான் ஒரு விடுதலை கேட்குறேன். ஒருத்தவன் வந்து என்ன சுகர் வாங்க போனானா ரேஷன் கடைக்கு. சர்க்கரை, சுகர்னா தெரியுமில்ல எல்லாருக்கும், சர்க்கரை சர்க்கரை வாங்க போனானா. அதுக்கு நடந்தே போனானா. ஒரு ரேஷன் கடை வந்துருச்சான். அப்பையும் வந்து நிப்பாட்டாம நடந்துக்கிட்டே இருக்கிறானா அடுத்த ரேஷன் கடை வரைக்கும். எதுக்கு? எனக்கு தெரியும், அவன் வந்து சுகர் குறையிறதுக்காண்டி நடக்க சொல்லியிருப்பாளா டாக்டர், அதுக்காண்டி நடந்தான். அதானே? என்ன உச்சி குடுமி கரெக்டா சொல்றா. நம்ம நினைச்சது அப்படியே சொல்றாளே. அப்ப இது பதில் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆமா, சர்க்கரை குறையுதுன்னு நடக்க சொல்றாங்க. கிறுக்கு பிடிச்சிருக்காடி உனக்கு. சர்க்கரை குறையுது நடக்க சொல்றாங்களாம், அப்புறம் கோதுமை குறையுதுன்னு நடக்க சொல்றாங்களாம். தப்பு அதெல்லாம். தப்பா? இல்லையாடா, அதுதானே சரியாக இருக்கும். நிறையா பேர் இது மாதிரி தான் கேட்குறாங்க. இதுதானே சரியான ஆன்சரு. ஆமா, இது அப்படியே அறிவு கொழுந்து அப்படியே அப்படியே விஞ்ஞானி அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏடா, சர்க்கரை குறையுதுன்னு டாக்டர் நடக்க சொல்றான்னு தெரியே, அப்ப உடம்பு குறையுறதுக்கு டாக்டர் நடக்க தான் சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றது? சரி, கோவப்படாத. எல்லாரும் இதை தான், இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் எல்லாரும் சொல்லியிருப்பா. சரி சொல்லு, நீனே சொல்லு. அதுக்கு என்ன ஆன்சர் எங்களுக்கு யாருக்கும் தெரியலை. என்ன டக்குன்னு கேட்டுட்டாளுங்க, இதுக்கு என்னத்த பதில் சொல்றது? நமக்கு என்ன இன்னும் புதுசா யோசிக்கணுமே. சரி, எதையாச்சும் சொல்லுவோம். அப்படி சொல்லுங்க, எனக்கு தெரியும். உங்க யாருக்குமே பதில் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் ஏன் ஒரு ரேஷன் கடையை விட்டுட்டு இன்னொரு ரேஷன் கடை வரை எதுக்கு நடந்து போனானா, இன்னொரு கடை வந்து ரேஷன் கடை, அந்த கடை தான் அவன்ட்டு கடையான். முதல்ல உள்ள கடை வந்து வேற யார்ட்டோ கடையான். அது வந்து வேற தெருவில் உள்ள கடவுள வேற தெரு, ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு வார்டுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கடை வைப்பான்ல, அந்த மாதிரி இவன் வார்டுக்குள்ள ரேஷன் கடை தான் ரெண்டாவது ரேஷன் கடையா. அதனால அது வரைக்கும் நடந்து போனானா. எப்படி? இந்த பதில்லாம் யாருமே சொன்னதில்லை. ஆமா, இவங்க அப்படியே உலக இது ஓவியம், இவங்களை கூப்பிட்டு தான் எல்லா பதிலையும் சொல்லுவாங்க. சரி சரி விட்டுடா, நீ சொன்னதே ரைட்டு தான், விடு. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். சரி, இப்போ நீங்களா? சரி கேளுங்க. ஒருத்தவன் ஒரு பழக்கடைக்கு போனானா. அங்கே வந்து ஒரு வாழைப்பழம் தாங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரா, ஒரு பழமா இல்லை சீப்பா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான், ரெண்டு பதிலையுமே சொல்லியிருக்கான். ஆனால் வந்து ஒரு பழம் தான் கிடச்சிருக்கு. அது எப்படி? ரெண்டு பதிலையுமே சொன்னானா? ரெண்டுமே சொன்னா ஒரு பழம் தான் கிடைச்சுச்சான். அது எப்படி வரும்? ரெண்டு சீப்பு, ஒரு சீப்பு கேட்டானா ஒரு சீப்ல நிறைய வாழைப்பழம் வரும். அது எப்படி அவன் கொடுப்பான்? அதானே, எப்படிரா? அது எப்படின்னா, பழக்காரன் என்ன கேட்டிருக்கான், ஒரு பழமா சீப்பான்னு கேட்டிருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு பழம் தாங்க சீப்பா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அது ரெண்டு பதிலுமே வந்துருச்சா, ஆனால் பழம் ஒன்று தானே. ஓ, அப்படி. சரி சரி. சரி, இப்போ நான் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாட்டு பாடியிருக்கான். என்ன பாட்டுன்னா, அந்த ரஜினி படம் இருக்கும்ல ஒரு பாட்டு, வாடி வெத்தலை பாக்கு வாங்கி தரேன் நீனு போட்டுக்கோ. அந்த பாட்டை வந்து பாடியிருக்கான். எப்படி பாடியிருக்கான்னா, வாடி வெத்தலை பாக்கு வாங்கி தரேன் நீனும் போட்டுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கான். அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறா, ஃப்ரெண்டாக தான் லவ்வராக யாரும் தெரியல. அவள் என்ன சொல்லியிருக்கா, அவள் என்ன சொல்லியிருப்பா, நீங்களே சொல்லுங்கள். என்ன சொல்லியிருப்பா? ஃப்ரீயாக தானே வெத்தலை பாக்குலாம் வாங்கி தராங்க, சரி வாடேன்னு சொல்லியிருப்பா. இல்லை இல்லையா? அப்புறம் இவ கேட்டதுக்கு அவ என்ன சொன்னாங்க,
அதுக்கு இவன் என்ன சொன்னாலா, வந்து வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்னா எனக்கு இல்லை, ஒரு பீஸா ஒரு பர்கரு ஒரு நக்கெட்ஸு இதுகளை வாங்கித்தாங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரே சிரிப்பா இருக்குல்ல. ஆமா ஆமா அப்படியே ஒரே சிரிப்பா தான் இருக்கு. சிரிச்சு சிரிச்சு எனக்கு அப்படியே வயிறெல்லாம் வலிக்குது. மொகரையில பாருங்க, இது ஒரு ஜோக்குன்னு வந்து சொல்றியா? உனக்கு என்ன சொன்னாலும் நீ ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தாண்டா இருப்பேன். சரி, நாளைக்கு நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லு, அப்போ நான் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறேன் பாரு. கிளம்புவோம்ப்பா.